மழை தொடர்பான அண்மைச் செய்தி. சென்னை மேடவாக்கத்தில் 16 சென்டிமீட்டர் அளவுக்கு மிக கனமழை பெய்திருக்கிறது. மேடவாக்கம் வேளச்சேரி பிரதான சாலையில் தேங்கி நிற்கும் மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி என்ற காட்சிகளையும் பார்க்கிறோம். மோட்டார் மூலமாக மழைநீரை அப்புறப்படுத்தும் பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை மேடவாக்கத்தில் 16 சென்டிமீட்டர் என்ற அளவில் மிக கனமழை பெய்திருக்கிறது. சென்னை மாநகராட்சி இதற்கான அட்டவணையை வெளியிட்டிருக்கிறது. சென்னையின் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது என்ற தகவலை சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கிறது. அதில் அதிக அளவாக மேடவாக்கத்தில் 16 சென்டிமீட்டர் அளவுக்கு மிக கனமழை கொட்டியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். சாந்தகுமார், கோடை மழை மக்களை குளிர்வித்திருந்தாலும் மேடவாக்கம், பள்ளிக்கரணை, வேளச்சேரி போன்ற ஒரு சில இடங்கள்ல வாகன ஓட்டிகள் சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருப்பதனால அவதியுறும் காட்சிகளை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது மேடவாக்கத்துல. 10 வருடங்களுக்கு பிறகு இது போன்ற ஒரு மழை பொழிவு, அதுவும் ஏப்ரல் மாதத்துல, கோடை காலத்துல அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன விவரம்? சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளான இந்த வேளச்சேரி, மேடவாக்கம், பள்ளிக்கரணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலையில் திடீர் மழை பெய்தது. அதற்கு முன்பதாக பலத்த காற்றும் வீசியது. கனமழை தொடர்ச்சியாக 1 மணி நேரம் நீடித்தது. இதன் காரணமாக பல்வேறு பகுதியில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு ஏற்பட்டது. மேடவாக்கத்தில் குறிப்பாக 16 சென்டிமீட்டர் மழை பெய்திருந்தது. இதன் காரணமாக தாழ்வாக இருக்கக்கூடிய சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. குறிப்பாக வேளச்சேரி பிரதான சாலை, மேடவாக்கம் பள்ளிக்கரணை காவல் நிலையம் எதிரே இருக்கக்கூடிய பகுதியில் இந்த தண்ணீர் குளம் போல் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் வாகன ஓட்டிகள், குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்லும் பொழுது தடுமாறி செல்லக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. தற்பொழுது தேங்கி நிற்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணியை அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகத்தில் ஈடுபட்டிருக்கிறார். மோட்டார் மூலமாக இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இருப்பினும் இந்த தண்ணீர் கிட்டத்தட்ட 1.5 அடி அளவிற்கு தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் சற்று சிரமத்துடன் இந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய நிலைதான் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு தாழ்வான சாலைகளிலும் இந்த மழைநீர் தேங்கி இருக்கிறது. உட்புற சாலைகளில் குறிப்பாக மழைநீர் தேங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கள விவரங்களுக்கு நன்றி சாந்தகுமார்.